கொண்டக்கடலையை வச்சு காயெல்லாம் சேர்த்து அருமையாக பண்ண போகிறோம். சனா சாட் இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறது தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 கப் அளவு கடலை எடுத்து நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 4 விசில் வர்ற வரைக்கும் விட்டுறலாம். நல்லா வெந்து வரட்டும். ஈவினிங் டைம் சாட்டாகவும் பண்ணலாம், இல்லை காலையில் செஞ்சு கொடுத்து டிஃபன் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம். கொண்டக்கடலையில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான சாட் ரெசிபி. இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறினோடனே குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கடலை நல்லா வெந்திருக்கு. இந்த அளவு வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு முதல்ல சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் அப்படி தூவி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின கேரட் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இது கூட ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கொண்டக்கடலையை ஊற வச்சிட்டோம்னா போதும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இந்த மாதிரி சாட் ரெசிபி எல்லாம் நம்ம வீட்டிலையே சுலபமாக செய்யலாம். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். மல்லித்தழையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு அரை மூடி அளவு மட்டும் எலுமிச்சம்பழத்தை அப்படி மேலே பிடிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல புளிப்பு உப்பு காரமாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க, அருமையான சனா சாட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரோட் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அருமையாக சாட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.